வணக்கம் நேயர்களே. நெருப்பு கோழிகள் சொல்லுகின்ற பொழுது இது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நெருப்பு கோழிகள் எவ்வாறானவை, அது சம்பந்தமான விடயங்கள் இப்பொழுது ஆய்வில் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. ஆய்வில் கிடைக்கப்பெற்ற நெருப்பு கோழி கூடுகளை வைத்துக்கொண்டு உலக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வியப்பில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். பார்க்கலாம் விரிவாக என்ன விடயம் என்பது. நெருப்பு கோழிகள் பொதுவாக பல ஆண்டுகளுக்கு, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே வாழ்ந்திருக்கின்றன என்பதாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு கோழியின் கூடு பறைசாற்றுகிறது. அந்த கூடு பார்த்தீங்கன்னு சொன்னால் 900க்கு மேற்பட்ட முட்டைகள் அந்த கூட்டில் காணப்பட்டதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாகவே ஒரு நெருப்பு கோழியினுடைய கூடு 9 முதல் 10 அடி விட்டம் கொண்டதாக காணப்படுமாம். 30 முதல் 40 முட்டைகள் இடக்கூடியதாகத்தான் இப்பொழுது இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்ட கூட்டை பார்த்தால் 900க்கு மேற்பட்ட முட்டைகள் இடக்கூடிய ஒரு வசதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நெருப்பு கோழிகள் ஆசிய நாடுகளை சார்ந்துதான் ஆரம்பங்களில் இருந்தன. ஆனால் அதனுடைய பூர்வீகமாக ஆப்பிரிக்காவில் இப்போது இருக்கிறது. உண்மையிலேயே நெருப்பு கோழிகள் அரபு நாடுகளை சார்ந்து இருந்ததாகத்தான் வரலாறுகள் சொல்லுகின்றன. இந்த நெருப்பு கோழிகள் கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் 65 முதல் 70 கிலோமீட்டர் தூரத்திற்கு நிற்காமல் ஓடக்கூடிய திறன் கொண்டதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லை, நெருப்பு கோழிகளுடைய இறைச்சிகள், இறகுகளுக்காக உலகளவில் நெருப்பு கோழியை விரும்பி வளர்க்கின்றார்களாம். இவற்றினுடைய உணவுகளாக பார்த்தால் இலைகள், பூச்சிகள், பாம்புகள் போன்றதுதான் நெருப்பு கோழியினுடைய உணவாக காணப்படுகிறது. இவ்வாறு பலவிதமான ஒரு வியப்பை தருகின்ற நெருப்பு கோழி பற்றிய சுவாரஸ்யமான தகவல் தான் இப்பொழுது கிடைக்கப்பட்டது. இந்தியாவில் ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய புகைப்படிமங்கள் இருக்கக்கூடிய அல்லது புதர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த ஆய்வுகளில் தான் இந்த நெருப்பு கோழியினுடைய கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூடுகளை ஆய்வு செய்ய இன்னும் புதிய வகையிலான தரவுகள் கிடைக்கப்படுவதாகவும், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, அமெரிக்காவைச் சேர்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆந்திராவிற்கு வந்திருப்பதாகவும், அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நெருப்பு கோழி கூட்டை வைத்து அவர்கள் நெருப்பு கோழியினுடைய காலம் கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்ததாக ஒரு கணிப்பை சொல்லியிருக்கின்றார்கள். இதை சொல்லுகின்ற பொழுது மனிதர்கள் அப்பொழுது இருந்ததற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இதே சந்தேகம் எனக்கும் வந்தது. எனவே இந்த சந்தேகத்திற்கு அவர்கள் சொன்ன விடயம், நெருப்பு கோழிகள் மிகவும் அந்த காலங்களில் அதிகமாக இருந்தன. நான் சொன்னது போல இவர்களுடைய பிறப்பிடம் அல்லது இவர்கள் அதிகமாக ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்ததாகவும், ஆசியாவை தழுவி பறந்து காணப்பட்டதாகவும், அரபு நாடுகளிலும் இது அதிகமாக இருந்ததற்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு நெருப்பு கோழியானது மனிதர்கள் விரும்பி வளர்க்கின்றதாகவும் சில காணப்பட்டன. இறைச்சிக்காக, அதன் இறகுகளுக்காக வளர்க்கப்பட்டாலும் மிகவும் ஆபத்தான ஒரு பறவையாக நெருப்பு கோழி பார்க்கப்படுகிறது. அதனுடைய அலகுகளை பார்க்கவே பயமாக இருக்கும், மிகவும் நீண்டிருக்கும். அதே போல் இலைகள், பூச்சிகள், பாம்புகளை உணவாக உட்கொள்ளும். அதனுடைய வேகம், ஸ்பீட், மிகவும் அதிகரித்த வேகம், கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுமாம். 45 நிமிடங்கள் நிற்காமல் தொடர்ச்சியாக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான பறவை நெருப்பு கோழி என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் இப்பொழுது வியந்து பார்க்கக்கூடிய ஒன்றாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த சுவாரஸ்யமான தகவலோடு நாங்கள் உங்களை சந்தித்திருந்தோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம்.